ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் 2 மினிட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபீஃபா மொபைல் விளாண்டுருப்போம். ஸோ ஏதாவது தம்ப்லைன்லாம் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஸோ நம்ம வந்து ஃபீஃபா மொபைலில் எப்படி நம்ம லோவர் லெவலில் இருக்கும்போது நம்ம எப்படி ஹையர் லெவல் டீம் வரும்போது நம்ம எப்படி ட்ராவாக பண்ணணும், ஏன்னா அது தவிர்த்த நிறையா பாயிண்ட் போகுது ட்ராஃபிஸ். அதாவது அதை எப்படி ட்ரா பண்ணணும் இல்லை வின் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு புரியும். அப்போ தான் நீங்கள் ஒரு ட்ராவால் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, நான் இப்போ தான் 90 தொட்டேன். ஸோ நான் அது அவ்வளோ விளாட்றதில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல் இது தான். ஸோ பார்த்தீங்கன்னா டிவிஷன் லெஜெண்டரி 2ல் தான் இருக்கேன். நான் ஹெட் டு ஹெட்டு நான் அதிகமாக தான் விளாடுவேன், எனக்கு அதான் பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஒரு மேட்ச்சு, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 190 மேலே இருக்கும்போது நிறையா வாட்டி நான் ஜெயிச்சிருக்கேன், ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வந்துட்டேன். ஸோ 1-2 தான் என்கிட்ட இருக்கும். ஸோ அதை நான் சாம்பிளாக காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 3 கோல் நான் ஜெயிச்சிருப்பேன். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய ஃபார்மேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு என்னோடய டீம் பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் இருக்கும், ஆனால் நான் வந்து ஃபார்மேஷன் பெட்டராக இருக்கிறதுனால என்னோடய கேம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் எல்லாருக்குமே அந்த ஒரு மாதிரி சிம்பிள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டிஃபென்ஸ் அட்டாக்னு இருக்கும். ஸோ இது என் ஃபார்மேஷன், இதை பார்த்துங்க. 3-4-1-2 இதுதான் என் ஃபார்மேஷன். இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் அட்டாக் போடும்போது நீங்கள் வந்து டிஃபென்ஸ் வந்து அவ்வளோவா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆப்போனண்ட் வந்து எப்பயுமே கோல் அடி தான் பார்ப்பாங்க, நம்மளே கோல் அடி தான் பார்ப்போம். ஸோ வந்து நம்ம எப்போ புஷ் பண்ணுறோமோ அப்போ அவங்களுக்கு மேலே ப்ரெஷர் விடும். நம்ம கார்னர், நான் அதிகமாக செட் பீஸில் தான் கோல் போடுவேன். ஸோ செட் பீஸ் நீங்கள் அதிகமாக பயன்படுத்திங்க, ஏன்னா செட் பீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் விட்டிங்கன்னா போதும், நம்ம ஆப்போனண்ட் வந்து அடிச்சிருவான். ஸோ செட் பீஸை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில் பூஸ்ட்லாம் அடிக்கடி பண்ணிடுங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். சைடில் அந்த நம்ம ஓவர் மேலே சைடில் ஒன்று இருக்கும். இப்போ 91, இப்போ எனக்கு 90 இருக்குன்னா சைடில் 17 காட்டும். அதுதான் அந்த இது. நீங்கள் வந்து அட்டாக் வெர்சஸ் போனீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அதுதான் பார்ப்பாங்க. ஸோ அதை மூலம் முக்கியமாக பார்த்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், போதும் நம்ம பேசுனது. ஏன்னா இதுக்கு மேலே நான் பேசினா நான் ஒன்றும் பெரிய பிளேயர்லாம் இல்லை. ஸோ நானே சுமாராக ஆடுறது தான். இதுக்கு மேலே பேசினா நீ என்னடா எவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு கேட்பீங்க. ஸோ வீடியோவை முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து லைனப் ரொம்ப முக்கியம். அதாவது ஃபார்மேஷன், இப்போ நான் வச்சுருக்க ஃபார்மேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணுறது தயாராக இருக்கேன். ஸோ பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.